ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயர்மையானதோ. அத்தியாயம் 49. உண்மை அவனுக்கு தெரிந்துவிட்டது. சண்டை போடாமல் காரியம் நடக்காது என்றும் தெரிந்துவிட்டது. கண்டிப்பாக உண்மையை ஒருபோதும் நானும் நந்தினியும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிந்தும் நந்தினியையும் என்னையும் அவமானப்படுத்தத்தான் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறான். உண்மையை நாங்கள் எங்கே வாயால் சொன்னால் அதன் பிறகு நந்தினியை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? திட்டம் போட்டு பழி வாங்கி விட்டான். இப்போ என்ன பண்ணுறது என்று அவர் திகைத்து நின்றபோதே குமரன் மாப்பிள்ளையாக மணவரையில் அமர்ந்து விட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்த நந்தினிக்கு அவன் தோற்றம் திருப்தியாக இருந்தது. மற்றபடி அவனை பற்றி எதையும் தெரிந்து கொள்ள அவளால் முடியலை. அப்பாவையும் தாத்தாவையும் பார்க்க அவர்கள் இவளை பார்க்கவே இல்லை. நந்தினி யாருக்காகவும் யோசிக்கும் ஆள் இல்லை. தூக்கி எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பாள். ஆனால் இப்ப சூழ்நிலை சரியில்லை. இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று எழுந்து போக முடியாது. நான் அப்படி போன பிறகு என் அப்பாவோ தாத்தாவோ ஏதாவது செய்து கொண்டால் அதன் பின் அந்த வீட்டில் இருக்கக்கூட விடமாட்டான் நந்தன். கோமலவல்லியின் வீட்டிற்கு நான் இப்போது போனால் ஊர் உலகம் என்னை கேவலமாக பார்க்கும். வேறு வழி இல்லை என்று நந்தினி முகம் இறுக அமர்ந்திருக்க குமரன் தாலி கட்டினான். இப்போதுதான் கோமலத்திற்கு நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளை அப்பாவும் அண்ணனும் ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பிடித்து விட்டார்கள். இல்லை என்றால் நந்தினி வாழ்க்கை என்னால் தான் கெட்டது என்று பேச்சு வரும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அதே நேரம் மலரவன் தாயை கூட எதிர்பார்க்காமல் மாலதி கழுத்தில் தாலியை கட்டினான். முகிலன் தம்பியிடம் முன்பே சொல்லிவிட்டான், என் திருமணம் நந்தினி கூட இல்லை. நான் மண்டபத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். ஆனால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் இல்லை என்றதும் அம்மா உன்னைத்தான் வற்புறுத்துவாங்க. நீ ஒத்துக்கொள்ளாதே என்றான். அம்மா செத்துப்போவேன், அது இது என்று மிரட்டினால் நேரம் காலம் பார்க்காதே, பட்டண பொண்ணுகளுக்கு தாலியை கட்டிவிடு. ஏன்னா அம்மா சாகிற மாதிரி எந்த திட்டம் போட்டாலும் நான் நடக்க விடமாட்டேன். 24 மணி நேர கண்காணிப்பு உண்டு அம்மாவுக்கு என்றான். ஆனால் அதே சமயம் என்னதான் நந்தினி மோசமானவள் என்றாலும் அவளும் ஒரு பெண். அவளை மணவரை வரை வந்து திருமணமாகாமல் விடுவது கொஞ்சமும் கஷ்டமாகத்தான் இருந்தது. பாட்டியிடம் மற்ற விஷயங்களை சொல்லாமல் நந்தினியை திருமணம் செய்ய பிடிக்கலை. அம்மாவும் நந்தினியும் வற்புறுத்துறாங்க. ஆனால் நான் தாலி கட்ட மாட்டேன், எனக்கு அவளை பிடிக்கலை என்று சொல்லி வருத்தப்பட்டான். அப்போதுதான் யோகவல்லி குமரனை பற்றி சொன்னார். தூரத்து உறவு, ஒரு கல்யாண வீட்டில் நந்தினியை பார்த்து அவன் ஆசைப்பட்டு உன் மாமா அத்தை கிட்ட பெண் கேட்டு இருக்காங்க. உன் அத்தைக்கு சம்மதம். பையன் அழகா இருக்கான், படிச்சிருக்கான், அரசாங்க உத்தியோகம் என்று பிடிச்சிருக்கு. உன் மாமாவுக்கும் சம்மதம். ஆனால் நந்தினியும் உன் அம்மாவும் தான் ஒத்துக்கலை என்றார். முகிலன் பாட்டி மூலம் பத்மாவதி அத்தையிடம் போனில் பேசி குமரனின் குடும்பத்தில் பேசி பாட்டியும் பத்மாவதியும் திருமணத்தை முடிவு செய்து விட்டார்கள். அவர்கள் சொன்ன பொய் ஒன்றுதான். கோமலம்தான் நந்தினியை கோமலம்தான் நந்தினியை பிரெயின் வாஷ் செய்து தன் வீட்டிற்குத்தான் மருமகளா வரணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். நந்தினி அவருடைய கைப்பாவை மாதிரி இருக்கிறாள் என்று மாற்றி சொல்லிவிட்டார்கள். குமரன் பெற்றோருக்கு முழு திருப்தி இல்லை. ஆனால் குமரனுக்கு நந்தினியின் அழகில் ஒரு மயக்கம். அதனால் அவள் கிடைத்தாலே போதும் என்று ஒத்துக்கொண்டான். முகிலனை காணோம் என்றதும் தான் பத்மாவதி முகிலன் தன்னிடம் முன்பே சொல்லிவிட்டதையும் அந்த மதுரை மாப்பிள்ளை வீட்டார் வந்து இருப்பதையும் சொல்லவும் தன்னிடம் இதுவரை மறைத்து விட்டாளே என்ற கோபம் இருந்தாலும் இந்த இக்கட்டான நிலையிலும் தன் மகள் திருமணம் நின்றுவிடக்கூடாது என்று முகிலன் செய்துவிட்டு போன ஏற்பாட்டை நினைத்து நிம்மதியான பிறகுதான் தன் அப்பாவிடம் சொல்லி அவராக திருமணத்தை நடத்தியது. இங்கே மேடையில் நடந்த அனைத்தையும் மண்டபத்தின் மாடியில் இருந்த ஒரு அறையில் இருந்தபடி எல்லாவற்றையும் சிசிடிவி மூலம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் நினைத்தபடி அனைத்தும் முடிந்தது. நந்தினி மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பும் வரை அவன் வெளியே வரவே இல்லை. அவள் சென்ற பிறகு இயல்பாக வெளியே வந்த முகிலன் தம்பியையும் மணமகள் வீட்டாரையும் முறைப்படி தங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு
மண்டபத்தில் இருந்த மற்ற வேலைகளை செய்தான். பொறுப்பான அண்ணனாக அனைத்து வேலைகளையும் செய்தான். ஆனால் அன்று முதல் குடும்பத்தில் பட்டம் படாமல் இருந்து கொண்டான். நந்தினிக்கு குமரனின் அழகு, படிப்பு, வேலை பிடித்திருந்தாலும் நடுத்தர குடும்பத்து வாழ்க்கை பிடிக்கவில்லை. அவள் முகிலனை திருமணம் செய்ய நினைத்த ஒரே காரணம் அவன் குடும்ப பெருமையும் அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் விட அவர்களிடம் உள்ள பணம். அந்த பணத்தை தான் அவள் பெரிதாக நினைத்தாள். எதற்காக அந்த குடும்பத்திற்கு மருமகளாக போக நினைத்தாலோ அந்த பணம் இங்கே இல்லை. சாதாரணமான 2 பெட்ரூம் வீடு. அதை முகிலனின் வீட்டோடு ஒப்பிட்டு பார்த்தவள் மனம் புழுங்கினாள். அவனை திட்டி தீர்த்தாள். குமரனும் அவள் மீது கொண்ட ஆசையால் அவளிடம் கலைந்தே போனான். அவள் கடைசி வரை அவனை அடிமை போலவே தான் நடத்தினாள். குழந்தையே வேண்டாம் என்று இருந்தாள். ஆனால் மாலதிக்கு குழந்தை பிறக்கலை என்று கோமளம் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருந்ததால், என்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் உடனே உனக்கு பிள்ளை பிறந்திருக்கும் பார் என்று மலரவனை நினைக்க வைக்கவும், தனக்கு குழந்தை பிறந்த பிறகு அதை சொல்லி சொல்லியே மகன் மருமகளை கோமலவள்ளி படித்து விடுவார் என்றுதான் குழந்தை பெற்று கொண்டாள். அவள் நினைத்த மாதிரியே கோமளம் மகனை அடிக்கடி குத்தி காட்டி கொண்டே தான் இருந்தார். மாலதி அவருக்கு அடிமை மாதிரி இருந்தாலும் உறவுக்காரி என்பதாலும் தான் அவளை பெரிய அளவு கோமளம் கண்டுகொள்ளவில்லை. எப்போதாவது இவர் குணம் மாறி மாலதியை திட்டினாலும் அவள் யாருக்கும் தெரியாமல் அழுதுவிட்டு அடுத்த நிமிடமே மாமியாருக்கு அடிமை வேலை பார்க்க போய்விடுவாள். அதனால்தான் இன்று வரை அவள் பிழைப்பு ஓடுகிறது. முகிலன் திருமணத்தை நிறுத்திவிட்டு சென்றது வசந்தியின் அண்ணன் அறிவழகன் மூலமாக அவளுக்கு தெரிந்தது. பிறகு கோமளம், நந்தினி இருவரும் பிளான் பண்ணி முகிலனை ஏமாற்றி அவள் அக்கா கணவன் மூலமாக அவளுக்கு திருமணம் பண்ணி வைத்ததை பற்றி சொன்னான் அறிவழகன். தனக்கு இப்படி ஒரு குறையுள்ளவரை திருமணம் பண்ணி வைத்து விட்டார்களே என்று தன் குடும்பத்தார் மேல் கோபம் கொண்டு அவள் அவர்களுடன் பேசுவதே இல்லை. அறிவழகன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளிடம் பேசி நடந்ததை சொல்லவும் அழுது விட்டாள். நன்றாக சில நாட்கள் யோசித்த வசந்தி முகிலனை தனியாக சந்திக்க விரும்பினாள். இதை அறிவழகன் சொன்னதும் முதலில் முகிலன் தடுமாறினான். அது சரிவராது அறிவு. திருமணமான பிறகு நல்லதோ கெட்டதோ அவள் அடுத்தவன் பொண்டாட்டி. நான் போய் பேசி வருவதா என்று தயங்கினான். பாவம் சார், வசந்தி இப்போ உயிருள்ள பிண மாதிரி இருக்கு. உங்கள் அம்மா மாமா மகளால் தானே அவள் வாழ்க்கை இப்படி போச்சு. அதற்கு நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டாமா? நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவி பிள்ளை என்று சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என் தங்கையை சும்மா பார்த்ததற்கு, மனதால் நினைத்ததற்கு உங்கள் வீட்டு பெண்கள் அவளுக்கு கொடுத்த தண்டனை அதிகம். அதுவும் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அவள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு தடவை இவளை பார்த்து பேச இவ்வளவு யோசிக்கிறீங்க என்றான். அவன் சொன்னது உண்மைதான். ஒரு வழியாக அவளை சந்திக்க ஒத்துக்கொண்டான். வெளியூரில்தான் ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தார்கள். அறிவழகன் அவர்கள் பேசட்டும் என்று விலகி சென்றான். பூவாக இருந்த வசந்தி புயலாக மாறியதை அன்றுதான் முகிலன் கண்டான். வசந்தியை பார்த்ததும் அதிர்ந்தான். அவள் நிறம் பொலிவிழந்து கண்களை சுற்றி கருவளையம் வந்து உடல் மெலிந்து இருந்தாள். ஏன் இப்படி இருக்கிறாள் என்று அவன் பார்க்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கா என்ன பார்க்க என்று அவள் கோபமாக கேட்க, இவன் தலை தானாக குனிந்தது. இப்படி குனிந்தால் எனக்கு உங்கள் வீட்டு பெண்கள் செய்த அநியாயம் இல்லைன்னு போயிடுமா? என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு பெண் என்பதால் என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு பெண்கள் என்றால் உங்களுக்கு உயர்வு. அவங்க அவமானப்படக்கூடாது, வாழ்க்கை இழந்து நிற்கக்கூடாது. மணவரையில் உங்கள் நந்தினி அவமானப்படணும், ஆனால் வாழ்க்கையும் கிடைக்கணும் என்று மாப்பிள்ளையையும் நீங்களே பார்த்துட்டீங்க என்று கோபமான குரலில் சொல்லவும், ஓ இவளுக்கு உண்மை தெரிந்து விட்டது போல என்று நினைத்தவன் அமைதியாக இருக்க, நான் எக்கடி போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் வீட்டு பெண்கள் கணவன் பிள்ளை குட்டி என்று சந்தோஷமாக வாழணும். ஆனால் நான் ஏதோ ஒரு முட்டாள்தனத்தால் நீங்கள் பார்த்த பார்வைக்கு பதில் பார்வை பார்த்தேன். அதுவும் திருவிழா கூட்டத்தில் 1000 பேருக்கு நடுவில் நிற்கும் போது. அதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆயுள் தண்டனையா? எனக்கு தண்டனை கொடுக்க உங்கள் வீட்டு பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் என் தாய்மையை பறிக்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று அவள் கதறி அளவும் அவனால் பதில் பேசவே முடியவில்லை. நல்ல வேலை அந்த காஃபி ஷாப்பில் உள்ள ஃபேமிலி அறைக்குள் தான் இருந்தார்கள்.
பூவாய் மலரும் அவள் சிரிப்பை ரசித்து பார்த்தவனுக்கு அவளுடைய இந்த அழுகையை சகிக்க முடியலை. ஆனாலும் அவள் கேட்டது உண்மைதானே, அவளுடைய தாய்மையை காவு வாங்கி விட்டார்களே என்று கலங்கித்தான் போனான். சற்று நேரம் அழுதவள், வேண்டாம், நான் அழுகக்கூடாது. என்னை இந்த நிலைக்கு உங்கள் அம்மாவும் நந்தினியும் எதற்காக கொண்டு வந்தாங்க என்று கேட்க, நாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. சரியாக சொன்னீங்க. ஏன் நாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நந்தினி தான் என் மனைவியாக வரணும்னு என் அம்மாவும் அவளும் நினச்சாங்க. ஆமாம், அது எதுக்கு? உங்கள் மேலே நந்தினிக்கு தீராத காதலா என்று இடக்காக வசந்தி கேட்க, சேச்சே அப்படி இல்லை. என் குடும்ப பெருமை, அந்தஸ்து, பணம் அது அவளுக்கு தான் கிடைக்கணும் என்ற ஆசை. கரெக்ட், ரொம்ப சரியாக சொன்னீங்க. பணம் பணம் அதுதான் என்னோட இந்த நிலைக்கு காரணம். நந்தினிக்கு உங்கள் பணத்தின் மேலும் குடும்ப அந்தஸ்தின் மேலும் உள்ள பேராசை. அவளும் உங்கள் அம்மாவும் எது நடக்கக்கூடாதுன்னு என் வாழ்க்கையை இப்படி சீரழித்தார்களோ, எந்த தாய்மையை என்கிட்ட இருந்து பிடுங்கினார்களோ அந்த தாய்மை எனக்கு வேணும், அதுவும் உங்களால் என்றாள்.